Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அப்ப இன்னைக்கு திரு ஆனந்த் அவர்கள் வந்து தாவேக்காவோட பூச்சலால் விளக்கம் கொடுக்குறாரு. அதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், நாங்க கூட்டணி பத்தி பேசல, அவ்வளவுதான் அதோட டேக்கு. 2026 எங்கள் தலைமையிலான ஆட்சி பற்றி நாங்க பேசிட்டு வரோம், அவ்வளவுதான். அப்ப கூட்டணி பேச்சுங்கிறது அதிமுக இருந்து தாவேக்காவை நோக்கி நகர்கிறதே தவிர தாவேக்கா அதற்கான முனைப்பு இல்லை. ஆமா, இன்னைக்கு தேதிக்கு தாவேக்கால இருந்து ஏடிஎம் கேட்டு அவங்க பேசல. தாவேக்கா வேற 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாரு எல்லாத்தையும் தெரியுமா? ஏடிஎம் கேட்டா நீங்க கேளுங்க, பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா? சரிங்களா? இப்ப வந்து ஆனந்த் வந்து மறுத்து அறிக்கை கொடுத்தாரு, ஏடிஎம் கேள்வி அறிக்கை கொடுத்தாங்களா? எங்களுக்கு யாருடைய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேற்று முளைச்ச காளான்கள்லாம் இன்னைக்கு பேச வேண்டியதுன்னு சொல்றாங்களா? சொல்ல மாட்டேன். செல்லூர் ராஜு 4 படம் நடிச்சிட்டா முதல்வராக கனவு காண்றாங்கன்னு பேசுறாரு. அவர் வந்து 4 படம் நடிக்கல, 69 படம் நடிச்சிருக்காரு. ஏடிஎம்கேவால பிஜேபி கூட கூட்டணி சேர முடியாதுன்னு சொன்னாங்களே, கிடையாது ரொம்ப தெளிவுபடுத்தினாங்களே, அதை மாதிரி நாங்கள் விஜயோட சேர மாட்டோம் தெளிவுபடுத்த சொல்லுங்க. அவர் மாநாட்டிலே தெளிவாக சொன்னார், நம்மளை நம்பி பலர் வருவாங்கல்ல, அவங்களை நமக்கு மதிக்கணும்ல, அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்ல அப்படின்னு. அப்போ வந்து நாளைக்கு யாராவது வரலன்னு சீமான் கூட போற மாதிரி வாய்ப்பு தெரியல, பாஜக கூட போறதுக்கான வாய்ப்பு இல்லை, திமுக கூட போக முடியாது. அப்போ வந்து லிமிடெட் ஆப்ஷன் தானே. திமுக கூட்டணி உடையலன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு, திமுக கூட்டணி உடையலன்னு அவருக்கு வாய்ப்பே என்ன இருக்கு? பாமகவும் தேமுதிக தானே மிச்சமே, பாமகவும் தேமுதிக வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஏடிஎம்கே வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற கூட்டணிலாம் அப்படியே இருக்குது. தாவேக்கா கூட்டணிக்கு வர மாட்டேன், அவர் எங்க போவார்? அவருக்கு கூட்டணி தேமுதிக மட்டும் தானே இருக்கு. திருப்பி அவருக்கும் இந்த தேமுதிகவும் பாமக மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு ஆனந்துடைய அந்த அறிக்கை அது இப்போ வெளியிட வேண்டிய தேவை என்ன? ரொம்ப முக்கியமான தேவை, ரொம்ப சரியான மூவ் அது. அது வந்து கரெக்டாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி வந்து அது அப்படியே வளர்ந்து போய் உங்களுடைய மதிப்பே குறைச்சிடும், ரேட்டை குறைச்சிடும். திரு விஜய் குறைச்சிடும். இப்பயுமே ஏடிஎம்கே ஒரு கூட்டணி கிடையாது சொல்லியிருக்காரு. என்னன்னா எங்களுடைய வேல்யூ குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது, திட்டமிட்டோ தெரிஞ்சோ தெரியாமலோ உள்நோக்கத்தோட வேற காரணத்தோட நடக்குது. அதை நம்ம விடக்கூடாது. ஆனா அதிமுக இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? இவங்க இல்லை, இவங்களே எதிர்த்து நிற்போம், அப்ப இவங்க தான் இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி ஒரு இல்லை, இன்னும் டீல் முடியலன்னு நினைப்பாங்க. அவர் உள்ள பேசினா அதான் சொல்லுவார், வரட்டுமா எங்கப்பா போகிறது இல்லை பேசுவாங்க. விஜய் கடுமையா விமர்சிக்கிற போக்க வந்துருச்சுன்னா வந்தா பேசுங்க, நம்ம பேசுவோம். ஏன்னா இப்ப இது சிக்னல், அந்த அந்த கண்ணாடி உடையிற வரைக்கும் கடுமையா பேச மாட்டாங்க. விஜய் தரப்புல இருந்து பேசிட்டு இருக்கிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிக. திரு விஜய் அவர்கள் திமுக கூட்டணியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்னு சொல்றேன். அப்ப திமுக தவிர எல்லாருடைய தான் அர்த்தம் சொல்றீங்களா? அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுடைய வெல் விஷர்ஸ், ஃபீலர்ஸ், ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று வருமானு ட்ரை பண்ணிட்டு. அதிமுகவும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கு. அதிமுக விடுதலை சிறுத்தைகளை முயற்சி பண்ணுது, திமுக கூட்டணியை முயற்சி பண்ணுது, சீமான முயற்சி பண்ணுது, தாவேக்கா முயற்சி பண்ணுது, எல்லா பக்கம் முயற்சி. அவங்களுக்கு வலுவான கூட்டணி திமுக பாஜகவை தவிர எல்லாரையும். ஆமா, எல்லாரும் அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவைப்படுது. 26 தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கான ஆளுமைக்கான சவால். இது வரைக்கும் அவர் இழந்ததெல்லாம் ஒன்று பெருசு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். சார், இன்னைக்கு தாவேக்கா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். ஊடகங்களில் தாந்தோன்றித்தனமாக சிலர் பேசுகிறத வச்சு நாங்கள் கூட்டணின்னு முடிவெடுக்காதீங்க, நாங்கள் ஒரு தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கோம்னு. இன்னொரு பக்கம் அதிமுக தரப்புல இருந்தும் கூட விஜய் கட்சியை வந்து கொஞ்சம் விமர்சிக்கிற மாதிரியான ஒரு துணி தெரியுது. உங்களுடைய பார்வை? அதிமுக இருந்து யார் விமர்சிக்கிறான்னு நான் கவனிக்கலையே. கேபி முனுசாமி உள்ளிட்டவர்கள் பேசியிருந்தார். அவர் வந்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றான்னு கேட்காதீங்க. நானும் கேபி முனுசாமியோட பேட்டியை பார்த்தேன். ஆனால் அவர் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிறாரான்னு தெரியல எனக்கு. 2026 ஒரு நடிகர்னு கேட்டதுனால எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லாரு, உங்களுக்கு அவ்வளோதான கவலை, எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகர் உருவாக்கின கட்சி திரும்பி 2026 ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும். அவர் விமர்சனம் பண்ணாரான்னு நாங்கள் உனக்கு அதை மிஸ் பண்ணி தான் நீங்கள் சுட்டிக்காரு. விஜய் நீண்ட தூரம் பயணிக்கணும், அதில் என்ன சந்தேகம்? அது விமர்சனம் எப்படி ஆகும்? அவரால் ஆட்சியை பிடிக்க முடியாது, ஒரு நாள் வர முடியாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது, 2026 ஆட்சி பிடிக்க முடியாது நான் சொல்கிறேன், ஒரு நாள் வர முடியாது நான் சொல்ல. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை சொல்லியிருந்தாருன்னா அது விமர்சனம்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க கட்சிக்காரங்க நான் வந்து ஒரு அனலிட்டிக்கலாக சொல்கிறேன், அவர் சொல்கிறாருன்னா நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு விமர்சனம்னு சொல்லலாம். ஒரு கட்சிக்காரன் அப்படி ஒரு சொல்ல நீண்ட தூரம் பயணிக்குன்னு சொல்லும்போது நாங்கள் தான் நீங்கள் வந்து ஏடிஎம்கே வந்து ஏன் அதில் இருந்தால் இந்த கேள்வியுடைய அடி நாதம் அங்கே தான் இருக்குது. தினமலரில் ஒரு செய்தி வருது, அவங்க வந்து அதிமுக தாவேக்கா கூட்டணி வரப்போகுது அப்படின்னு. அதற்கு அடிநாதமாக, அதற்கு காரணமாக நிறைய ஊடகங்களில் இந்த விவாதங்கள் வருது, எல்லாருமே இந்த அலையன்ஸ் அமைஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு திரு ஆனந்த் அவர்கள் வந்து தாவேக்காவோட பூச்சலால் விளக்கம் கொடுக்குறாரு. அதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, நாங்கள் கூட்டணி பற்றி பேசலை, அவ்வளோதான் அதோடைய டேக்குவே. 2026 எங்கள் தலைமையிலான ஆட்சி பற்றி நாங்கள் பேசிட்டு வரோம், அவ்வளோதான்.
எங்கள்கிட்ட யாரும் கூட்டணி பற்றி பேசலைன்னு சொல்லலை, எங்களை யாரும் அப்ரோச் பண்ணலன்னு சொல்லலை. உங்களுக்கு புரியுங்களா? அது ஆப்வியஸாக நான் பலமுறை சொன்னது போல் நான் அறிந்த வகையில் ஃபஸ்ட்டு ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வட்டாரங்களில் ஏடிஎம்கே இஸ் ட்ரைங் ஃபார் டிவிகே அலையன்ஸ். அது வந்து உண்மை, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது அமையுமா இல்லையாங்கிறது நிறைய விஷயங்களை சார்ந்தது, பொசுக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து முதல்ல என்ன கேட்பாங்கிற பார்க்கணும். அது இன்னைக்கு கேட்க முடியாது. இப்போ ஒரு பேச்சுக்கு இவர் வந்து துணை முதலமைச்சர் கேட்குறாருன்னு வச்சுக்க, ஒரு பவன் கல்யாண் மாதிரி துணை, நீங்கள் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை தம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஓவர் தானே சொல்லுவீங்க ஆப்வியஸாக. அப்போ அது 2025 டிசம்பரில் கேட்டார்னா அன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸை பார்த்துட்டு கொடுக்கறது கூட தயாராகலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அந்த நிலைமை என்னங்கிற பார்த்து நம்ம இன்றைக்கே பொசுக்குன்னு ஒரு முடிவு பண்ண முடியாது. அதனால் இது வந்து இவங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா கட்சியிலுமே எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமதி சசிகலாவுக்கு ஆதரவானவர்கள் அதிமுகவில் 100 பேர் இருக்கிறாங்கன்ற பெரும் புள்ளிகள். அவங்கெல்லாம் ஃபோன் பேசுவாங்க, ஆமாம்மா இப்படி தான் நடக்குது இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொசுக்குன்னு கட்சி மாறி போயிடுவாங்க. திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ் விட்டுட்டு சசிகலாவோட போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ கூட்டணி பேச்சுங்கிறது அதிமுகவிலிருந்து தாவேகாவை நோக்கி நகர்கிறதே தவிர தாவேகா அதற்கான முனைப்பில் இல்லை. ஆமாம், இன்னைக்கு தேதிக்கு தாவேகாலேருந்து ஏடிஎம் கேட்டு அவங்க பேசலை. தாவேகா வேற 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவா. அவங்க வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திமுக கூட்டணி உடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. உடைஞ்சாதான் அவங்களால அதை பண்ண முடியும். நம்ம சொன்ன மாதிரி அவங்க பலமுறை அவங்க நம்புறாங்க. அதற்கான முயற்சி நடக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் அவங்க குறி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அது கரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நாளைக்கால நடக்க போறது இல்லை. அவங்க திருமாவளவன் ரொம்ப சரியா குறிப்பிட்ட போல அதற்கு தேவை என்னன்னு கேட்கிறார். அந்த வார்த்தையை நீங்க வந்து டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் இங்கேருந்து வெளியேறி கம்யூனிட்டி வெளியேறணுங்க. ஏங்க புரியுங்களா? இங்கே அசிங்கமாக நடத்தப்படுறோம், இங்கே சம்பளம் இல்லை, அங்கே சம்பளம் கொடுக்குறாங்க, அங்கே பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு, இங்கே சரியில்லை அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குன்னா தான் அங்கே ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாமா, அப்புறம் நான் எதுக்கு போகணும்? வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, அங்கே டபுள் மடங்கு சம்பளம், இங்கே ஏற்கனவே மேனேஜர் சரியில்லை, இந்த கம்பெனி உருப்படாது, இப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் தானே. அவர் அழகாக சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணி மாற வேண்டிய தேவை என்ன? அப்போ தேவையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும். யார் விஜயா அல்லது யாருக்கு தேவை? அவங்க தேவையை யார் ஏற்படுத்தணும்? தேவை ஏற்படுறவங்க ஏற்படுத்தணும். அதுதான் குழப்பம். நீங்கள் காங்கிரஸ் உங்கள் கூட்டணிக்கு வரணும்னு விரும்புறீங்க, விடுதலை சிறுத்தைகள் வரணும், ஏன் வருவாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு போல பதில் சொல்லுங்க. அவங்க கம்ஃபர்ட்டாக 10 MP போட்டிட்டாங்க, 10 ஜெயிக்கிறாங்க, 23 MLA வச்சு தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியாக உட்காந்துருக்காங்க. அவங்க ஏன் வரணும்? அப்போ உங்கள் கூட வந்தால் 28 MLA கிடைக்குமா? 30 சீட்டு கிடைக்கும். MLA எவ்வளோ கிடைக்கும் சார்? தேவேந்திரன் அவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கும்போது வந்து செல்வப்பிரந்தங்க ராகுல் காந்தி அப்படி சுமாராக இருந்துட மாட்டாங்கல்ல. அப்போ திருமாவளவனும் ரவிக்குமாரும் சும்மா இருந்துட மாட்டாங்கல்ல. அந்த கேள்விக்கான பதிலை 2025 டிசம்பர் வரைக்கும் தாவேகா தேடும். ஆமாம், அவர்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கட்சியை பெருசாக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாநாடு நல்லா இருக்கு, மாநாடு நல்லா இருந்துச்சு சொல்லுவீங்கல்ல, மாநாடு ஃப்ளாப்னு சொல்ல மாட்டீங்களா? சரிங்களா? அதை மாதிரி அவங்க வந்து அடுத்தடுத்த சக்ஸஸ் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளை பற்றி பெருசாக பேசிட்டே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஊடகங்கள் கவனம் வரும், ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கண்டிச்சாங்க. அப்போ கட்சிகள் பேசுகிறதை வார்த்தையை வேறு யாருக்கும் பார்ப்பாங்க. இன்னைக்கு தேவைக்கு அவங்களுக்கு யாருக்குமே 1.25 வருஷம் 14 மாதம் சுத்தமாக இருக்குது. இன்னைக்கு வந்து மாற வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஏடிஎம்கே கூட போகிறாங்க, இவங்க கூட போகிறாங்கல்ல, அவங்களுடைய ரேட்டை குறைக்கிறதுக்கான வேல்யூ அவங்க தாவேகால இருந்து நான் அறிஞ்ச முதல் கட்ட தகவல் அப்படி இல்லை. அவங்க இன்னைக்கு தேதிக்கு தன் தலைமையில் கூட்டணி, தன் தலைமையில் ஆட்சி, அதை நோக்கி தான் போகிறாங்க. விஜய் தலைமையில் ஆட்சி, தாவேகா தலைமையில் கூட்டணி, அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க. ஆனால் அது மாறும். அது நடக்க போகிறது இல்லைன்னு என்னுடைய எண்ணம். 2026 அது நடக்க போகிறது இல்லை. ஆட்சிங்கிறது நடக்க போகிறது, கூட்டணி அமையான்னு சொல்ல. ஆட்சிங்கிறது 2026 முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பார்னு சொல்ல முடியாது. அது இன்னைக்குள்ள நிலைமை. நாளைக்கு மாறினா நான் நாளைக்கு வேற சொல்றேன். அதுதான் இவங்க எல்லாருக்குமே தெரியுங்கிறனால அவங்க எல்லாம் ஒரு 5% ஓட்டு எடுப்பார்ப்பா, ஒரு 6% ஓட்டு எடுப்பார்னு நினைப்பாங்க. 6%க்காக நம்ம ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை போக போக இந்த 5-6ங்கிறது எப்போ ஒரு முடிவாச்சு எல்லாருக்கும். அவர் கமலஹாசன் இல்லைங்கிற எப்போ தெரிஞ்சது? அவர் ரஜினிகாந்த் இல்லைன்னு எப்போ கட்சி ஆரம்பிச்சோன்னே அவர் ரஜினிகாந்த் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? காலத்துல இருந்து மாநாடு கூட்டினோடனே தெரிஞ்சு போச்சு ஒரு கமலஹாசனும் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்னவாறாருன்னு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு சரிங்களா? அப்போ அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டு ஒரு கூட்டம் சேர்த்தாரு, அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நின்று பண்ணுறாருன்னு ஓடிட்டு இருக்கும். நான் அறிஞ்ச படம் ஓடிட்டு இருக்கு, 69 படம் ஓடிட்டு இருக்கு. அது முடிஞ்ச பிறகு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காரு சிலர்கிட்ட. அப்போ ஜனவரிக்கு பிறகு வந்து நம்முடைய கட்சி பணியை நம்ம வந்து இறங்கி செய்வோம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்காரு. 2025 ஜனவரியில் நம்ம களப்பணியை ஆரம்பிப்போம்னு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி களம் இறங்கி செய்வோன்னு இருக்காரு. அது ஒரு இல்லை, அது மட்டும் இல்லை, அது 2026 ஜனவரி வரைக்குமே இந்த முடிவு எதுவும் வராதுன்னு நான் சொல்ல வரேன். இந்த குழம்புன கூட்டத்தில் இருந்து 2025 டிசம்பரில் 2026 ஜனவரியில் தான் தெரியும். இவர் தன்னுடைய களப்பணி ஆரம்பிக்க போது 2025 ஜனவரிக்கு பிறகு அந்த ஷூட்டிங் முடிஞ்சு 2.5 மாதம் முடிஞ்சு அது கொடுத்துட்டு கால் ஷீட்லாம் கொஞ்சம் ரொம்ப நெருக்கி கொடுத்துருக்காருன்னு கேள்விப்படுறேன். அதை வந்து முடிச்சிட்டாருன்னா அது வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் வந்து பொலிட்டிக்கலாக ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் சார் மாநாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2.5 மாதம் ஷூட்டிங் அதை ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ அமைதியாக இருக்கிறது. இப்போ ஏடிஎம்கே எவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க நீங்கள் பார்த்தோம். நம்ம எவ்வளோ தூரம் நம்மளே சொல்லியிருக்கோம். ஏடிஎம்கே ஆக்டிவாக செயல்படலை, ஏடிஎம்கே வாய்ப்புகளை தவற விட்டு. அவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் தலைவர்கள் இருக்காங்களா சார்? ஒரு
பிரச்சனைனா இறங்கி நிற்கும் போது டக்குன்னு இது வந்து ஒரு பேச்சுக்கு அவர் ஜனவரியில இருந்தே அவர் நினைச்ச மாதிரி நமக்கு கிடைச்ச தகவல் உண்மையா இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு கலப்பணி பண்ணாலே அது தாங்கும். அதாவது அந்த கட்சிக்கு தாங்கும். ஏடிஎம்கேக்கு இன்னமும் அது வந்து பலவீனம் தான் சொல்லுவேன். நீங்க வந்து இன்னும் வேலை பார்த்துருக்கணும்னு தான் சொல்லுவேன். பாஜக இன்னும் இறங்கி இருக்கணும்னு தான் சொல்லுவேன். எனக்கு அதுல குழப்பம் இல்லை. ஆனா தாவேகா மாதிரி புது கட்சிக்கு வந்து ஜனவரில இருந்து அவர் ஒழுங்கா ஃபுல்லா இறங்கி வேலை பார்த்தாருனாலே அது சரியா இருக்கும். சார் அப்போ விஜய் தரப்புல இருந்து பேசிட்டு இருக்கிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக இவங்க உள்பட பலர். அதில் வந்து கம்யூனிஸ்டுகள் வரைக்கும் வருவாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தேர் ட்ரைங் எவ்ரி ஒன். வந்த வரைக்கும் சந்தோஷம் தானே. இப்போ நான் உங்களுக்கு வந்து எந்த இதெல்லாம் முடியாதுன்னு பாருங்களேன். இப்போ வந்து ஏடிஎம் கேட்டால் நீங்கள் கேளுங்க, பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா? சரிங்களா? இப்போ வந்து ஆனந்த் வந்து மறுத்து அறிக்கை கொடுத்தாரு. ஏடிஎம்கேல அறிக்கை கொடுத்தாங்களா? எங்களுக்கு யாருடைய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேற்று முளைச்ச காளான்கள்லாம் இன்னைக்கு பேச வேண்டியதுன்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டேன். செல்லூர் ராஜு 4 படம் நடிச்சிட்டா முதல்வராக கனவு காண்றாங்கன்னு பேசுறாரு. சொல்லுவாங்க. அது இவரும் சொல்லல, எல்லாருமே சொல்லுவாங்க. யாரும் பொதுவாக எல்லோரும் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிறது வரவேற்கிறாங்கன்னு அர்த்தமா? அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி தான் இதெல்லாம் சும்மா அங்கே பிட்ட போட்டு வச்சுப்பேன். எங்களை அண்டர்எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நாங்கள் கூட்டணி பேசினா சரின்னு சொல்லுங்கிற மாதிரி இன்டெரக்டான விஷயங்கள் தான் சார். 100 பேர் பேசிட்டே இருப்பாங்களே சார். நானும் நீங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். திரு விஜய் பேச மாட்டாரா? அவர் என்ன காதில் வந்து பஞ்சு வச்சுட்டு பேசாமல் நான் யாரும் பார்க்க மாட்டேன் உட்காந்துருப்பேன். அவரும் இங்கே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். தேவேந்திரனை ஃபுல்லாக கீனாக ஃபாலோ பண்ணுவார். என்னென்ன சொல்கிறார் தேவேந்திரனுக்கு அர்த்தங்கிறதுக்காக தானே செய்வார். அது மாதிரி 100 பேர்கிட்ட பேசுவார்ல, அது பேசுகிறத வச்சு ஒரு முடிவு பண்ணுவார்ல. அப்படி ஒரு அப்போ பேசும்போது செல்லூர் ராஜுடைய கருத்தை வந்துடணுங்கிறக்கா ஒன்று சொல்கிறார். நான் வந்து 4 படம் நடித்தா நீ முதலமைச்சரா, நாங்களாம் எவ்வளோ. அவர் வந்து 4 படம் நடிக்கல, 69 படம் நடிச்சிருக்காரு. சரிங்களா? அது வந்து அந்த கணக்கில் வராது. ஸோ அது வேற கணக்கு. ஏடிஎம்கே அதை மறுக்கலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏடிஎம்கேவால் பிஜேபி கூட கூட்டணி சேர முடியாதுன்னு சொன்னாங்களே, உங்கள் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவுபடுத்துனாங்களே, அதை மாதிரி நாங்கள் விஜயோட சேர மாட்டோம் தெளிவுபடுத்த சொல்லுங்கள். பாமக கூட சேர மாட்டோம் தெளிவுபடுத்த சொல்லுங்கள். நான் ஏன் சொல்லணும்பாங்க. அது அந்த நேரத்தில் பார்ப்போம்பாங்க, வாய்ப்பு இருக்கும்பாங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பாஜகக்கு அந்த நேரத்தில் பார்க்கலாம் சொல்ல மாட்டேன்றீங்க. அது சொன்னது ஏன் நீங்கள் வாபஸ் வாங்குறீங்க? சொன்னதுக்கு ஏன் மறுநாள் விளக்கம் கொடுக்குறீங்க? பாஜகவோட கூட இன்னைக்கு சொல்ல முடியுதுல்ல, திமுக கூட கிடையாதுன்னு என்னைக்கும் சொல்ல முடியும்ல. அந்த மாதிரி ஏன் நீங்கள் விஜய் கூட கிடையாதுன்னு சொல்ல மாட்டீங்க? அந்த மாதிரி நீங்கள் வந்து பாமக கூட கிடையாது. ஸோ உங்கள் சத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அவங்க சத்துக்கு ட்ரை பண்ணாங்க, எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். எல்லாருடைய குறியும் திமுக கூட்டணியில் தான் இருக்குது. முதல்ல அங்கே கை வச்சாதான் கதைக்காகும் அப்படின்னு. ஏற்கனவே பல முறை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அப்போ எல்லாருடைய வந்து காய்ச்ச மரம் தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திமுக தான் நல்லா காய்ச்சி பழுத்து கிடக்கு. அது வந்து இந்த குழப்பம் இல்லை, நல்லா வந்து பழமாக வச்சிருக்காங்க. அதனால அங்கே தான் பேசிக்கலாக கல்லடி போடும். அதில் ஏதாவது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் எப்படி மாறுங்கிற பார்க்கணும். விஜயை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டணிக்கு தயாராக இல்லை. அவருக்கு வந்து அவர் பிளான் பண்ணதெல்லாம் ஒர்க் ஆகலை. ரஜினி வந்து பார்ப்போம், ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் தானே அறிவிச்சார். அவர் ட்ரை பண்ணிட்டே போனார். திங்ஸ் வந்து ஃபால் இன் லைன் ஆகலை, கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி போகலை. இல்லைப்பா சரி வராது, அது நம்ம கேமில் போகணும். அது மாதிரி இன்னைக்கு வந்து என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி. அவர் மாநாட்டிலே தெளிவாக சொன்னார், நம்மளை நம்பி பலர் வருவாங்கல்ல, அவங்கள நமக்கு மதிக்கணும்ல, அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்ல அப்படின்னு. அப்போ வந்து நாளைக்கு யாராவது வரலன்னு அப்போ ஹி ஹேஸ் டு ரீதிங்க். புரியுங்களா? சீமான் கூட போகிற மாதிரி வாய்ப்பு தெரியல, பாஜக கூட போகிறக்கான வாய்ப்பு இல்லை, திமுக கூட போக முடியாது. அப்போ வந்து லிமிட்டட் ஆப்ஷன் தானே. திமுக கூட்டணி உடையலன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. திமுக கூட்டணி உடையலன்னு அவருக்கு வாய்ப்பே என்னங்க இருக்குது? பாமகவும் தேமுதிக தானே மிச்சமே. உங்களுக்கு அதிமுக கூட சேர மாட்டேன்ட்டீங்க ஒரு பேச்சுக்கு சொல்ல, அவங்க பாஜக கூட சேர மாட்டேன்ட்டாங்க, திமுக கூட்டணி உடையலை. உங்களுக்கு என்ன பாக்கி இருக்குது? பாமகவா திமுக வேற எந்த கட்சி இருக்குது? பாமக, தேமுதிக, தமாக வேற எந்த கட்சி இருக்குது உங்கள்கிட்ட? வாய்ப்பே இல்லாமல் போயிரும்ல. அப்போ எல்லாருமே எல்லாரோடையும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாட் நவ். இப்போ புஷி ஆனந்துடைய அந்த அறிக்கை அது இப்போ வெளியிட வேண்டிய தேவை என்ன? ரொம்ப முக்கியமான தேவை, ரொம்ப சரியான மூவ். அது வந்து கரெக்டாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி வந்து அது அப்படியே வளர்ந்து போய் உங்களுடைய மதிப்பே குறைச்சிரும், ரேட்டை குறைச்சிரும். திரு விஜய் ரேட்டுன்னா ரேட்டிங் ரேட் அப்படின்னு காசுக்கு இல்லைங்க. அவர் யார்ட்டாங்க காசு வாங்குறாரு? சீட்டு இந்த மாதிரி. நான் ரேட்டுங்கிற ரேட்டிங் சொல்றேன். அவங்களுக்கான மதிப்பு, விழுமியங்கள், வேல்யூஸ், அது மாதிரி விஷயங்கள். அது வந்து என்னன்னா, நாளைக்கு வந்து அவர் முதலமைச்சர்னு போனா தான் நான் வந்து யோசிக்கணும். சீமானுக்கான ஓட்டு சீமான் முதலமைச்சர் ஆணுங்கிற உழுது, பிஜேபிக்கான ஓட்டு நரேந்திர மோடி பிரதமர் ஆணுங்கிறக்கா உழுது. அப்படி உழக்கூடிய ஓட்டுலாம் அப்போ இங்கே வரணும்ல. அப்போ விஜய்க்கு உழணும். விஜய் போய் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்போம் அப்படின்னா விஜய் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உங்களுக்கு புரியுங்களா? விஜய்க்கு அது வந்து அதிமுக சேர்ந்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு போய் வந்துடலாம்ல. அது ஒன்றும் பிரச்சனை. ஒரு கேரண்டி அவர் எம்பி சீட் கிடைச்சிடும், அவர் சொல்கிற 4 எம்எல்ஏ சீட் கிடைச்சி முடிஞ்சு வச்சுல கதை. அப்படி பண்ணணும். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் ஆசைப்படும் போது உள்ளே இறங்கும் போது அது அவருக்கான முதலமைச்சர் யோசிக்க வேண்டாமா? உள்ளே வரும்போதே நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவேன்னு பண்ண வேண்டியது இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து அந்த தெளிவு கொடுக்கறது தொண்டர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாருமே இப்போ வந்து நீங்கள் கூட்டணியும் கிளம்பிட்டீங்கன்னா யாரும் கட்சி வளர்க்குற வேலையை பார்க்க மாட்டாங்க. அப்போ கூட்டணியா, ஐயோ அப்போ நம்ம மாவட்டத்தில் ஏடிஎம்கே இவர் தானே பெரிய ஆள், அவர் நம்பி எப்படி சொன்னால் அப்போ நமக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டா போதுன்னு கிளம்பிடுவாங்க. புரியுங்களா? அதிமுக தேவக்கா கூட்டணி அப்போ வந்து இது அறிவிச்சிடுறாங்க, இன்னைக்கே அறிவிச்சிடறாங்க, இல்லாட்டி மறுக்காமல் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. அப்போ தருமபுரி மாவட்ட தாவேக்கா தலைவர் நினைப்பாரு, நம்ம எப்படியாவது நம்ம ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய 4 பெரிய மனுஷங்கள்ட்ட பேசி நம்ம வந்து நமக்கு 2 சீட்டு வாங்கிட்டோம் போது நம்ம எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடலாம், ஏன்னா கூட்டணி வந்தால் ஜெயிச்சிருக்கான வாய்ப்பு உள்ளது. அதை மறுக்க முடியாது.
அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் தாவேகாக்கு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்கும். அதில் எந்த குழப்பமும் கிடையாது. வேணுமா வேண்டாமாங்கிற அவர் எடுக்கிற முடிவு. அப்போ அந்த சென்ஸ் வந்து கட்சிக்காரங்க கிடைக்கும்ல. நம்ம 2 MP சீட் வாங்கிக்கலாம், KP முனிசாமி கையை காலை பிடிச்சி நம்ம வந்து வாங்கிட்டோம், 2 MLA சீட் வாங்கிட்டோம், நம்ம வந்து உள்ள போயிடலாம் சட்டசபையில், அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ 29 பேர் விஜயகாந்தர் பின்னணியில் போனாங்கல்ல. 2006 ஒரு MLA, 2011 29 MLA அப்படி போனாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி உள்ள வந்து 30 மேலே உள்ள போயிடலாம் நினைப்பாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்ம போயிடலாம் நினைப்பாங்கல்ல. அப்போ இது பலவீனப்படுத்திடும் கட்சியை. அவங்க நம்ம 8 தொகுதியிலும் 10 தொகுதியிலும் ஜெயிக்கணுங்கிறத தாண்டி எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போது நான் ஜெயிச்சிருவேன்னு கிளம்பிடுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் காங்கிரஸ் மாதிரி பாஜக மாதிரி சிரமமாயிரும்னு யோசிக்கிறாங்க. அதனால இப்போ மறுக்கிறது சரிதான், மறுத்தது ரொம்ப சரிதான். ஆனால் அப்போ அது ஏடிஎம்கே இல்லைன்னு ஆயிடுது இல்லை? இன்னைக்கு தானே ஏடிஎம் கூட ஒரு காலம் கூட்டணி கிடையாது அது சொல்லியிருக்காரா? எங்க தலைமையில தான்ட்டாங்க. அப்போ ஏடிஎம்கே தலைமைக்கெல்லாம் கீழே வராது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜக வந்து அதிமுக வந்து பாஜக கூட இப்போதும் எப்போதும் சொல்லுது. 2026 கூட்டணி கிடையாது, எதிர்காலத்திலும் கூட்டணி கிடையாது. அதான் டே ஒன்றுன்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் எல்லாம் திரும்ப கேடுவார் அந்த கிளாரிட்டி, அந்த ஸ்டாண்ட். அப்புறம் பின்வாங்கினார்னா எல்லாரும் அவர் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் பயங்கர வீரமாக பேசுனீங்க, திரும்பி பிஜேபின்றீங்க, அதுவே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேறு அரசியலில் எதுவும். ஆமாம், அதனால இவங்க ஒரு துண்டை போட்டார். அதனால ஏடிஎம்கே கூட எப்போதும் கூட்டணி கிடையாது, 2 திராவிட கட்சியிலும் ஒழிப்போம் சொல்லவே இல்லையே. அவர் முத நாள்லேருந்து ஏடிஎம்கே எதிராக எதுவும் பேசலை. இப்பயுமே ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது சொல்லியிருக்காரு. என்னன்னா எங்களுடைய வேல்யூ குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. திட்டமிட்டோ தெரிஞ்சோ தெரியாமலோ உள்நோக்கத்தோட வேற காரணத்தோட நடக்குது. அதை நம்ம விடக்கூடாது. தொண்டர்கள் வந்து டிமோரல் ஆயிடுவாங்க. ஐயோ கூட்டணி தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம தொகுதியை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், நம்ம ஒரு சீட்டு மட்டும் கேட்டால் போதும், நம்ம எப்படியாவது ஏடிஎம்கே மாவட்டத்தில் ஒரு அன்பை பெற்றா போதுன்னு கிளம்பிடுவாங்க. இல்லைப்பா நம்ம தான்ப்பா ஆட்சி அமைக்க போகணும், நம்ம தான்ப்பா நம்பர் 1 வரணும், அப்போ நம்ம பின்னாடி தான்ப்பா எல்லாரும் வரணும் அப்படின்னு நீங்கள் வேகமாக ஓடணும்ல. வேற ஒரு டிரைவருக்கான நிம்மதியாக இருப்பீங்களா? நீங்கள் டிரைவர் ஆகினால தான் குடிக்கக்கூடாது, தூங்கிடணும், ஒழுங்காக வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முதல் நாள் பூரா முடிச்சிருக்கக்கூடாது, தூங்கி அது ப்ரிப்பரேஷன். நீங்கள் வண்டி ஓட்டாது, யாரோ வண்டி ஓட்ட அப்புறம் நீங்கள் எப்படினா உட்காருவீங்களா? அதுக்கான தெளிவு தான் சார். இப்போ ஏடிஎம்கேக்கு இந்த சிக்னல் இல்லை, இது ஒரு இப்போதைய தேவைக்கு தாவேகாக்கு தேவை, அது ஒரு நீட் இருக்குன்றனால. ஆனால் அதிமுக இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? இவங்க இல்லை, இவங்களே எதிர்த்து நிற்போம், அப்போ இவங்க தான் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி ஒரு இல்லை, இன்னும் டீல் முடியலன்னு நினைப்பாங்க. ஏடிஎம்கேல இருக்கிறவங்க இன்னும் டீல் முடியல, நம்ம டீல் வந்து பார்த்துக்குவாரு, அது தலைவர் பொதுச் செயலாளர் பார்த்துக்குவாருன்னு நினைப்பாங்க. அவர் உள்ள பேசினா அதான் சொல்லுவார், வரட்டுப்பா எங்கப்பா போகுது பிள்ளை அப்படிதான்ப்பா பேசுவாங்க. விஜய் கடுமையாக விமர்சிக்கிற போக்க வந்துருச்சுன்னா வந்தா பேசுங்க, நம்ம பேசுவோம். ஏன்னா இப்போ இது சிக்னல். அந்த அந்த கண்ணாடி உடையிற வரைக்கும் கடுமையாக பேச மாட்டாங்க. அந்த கண்ணாடி உடையிற வரைக்கும் கடுமையாக பேசுவோம். அவங்களா எதுக்கு உடைக்கணுன்றீங்க? அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அப்படியே திரும்பி வச்சுக்கோங்க. ஏடிஎம்கேக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? நீங்கள் விஜய்க்கு சொன்ன வாய்ப்பு என்ன இருக்குன்னு? பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, வேற என்ன வாய்ப்பு இருக்குது? திமுக கூட்டணி உடையில, அதிமுகவோட கூட்டணி நிரந்தரமாக கிடையாதுன்னு ஆயிட்டாங்க. பாஜக கூட சேர முடியாது. தாவேகாக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு? பாமகவும் தேமுதிக வந்து வாய்ப்பு கிடையாது. அப்படியே ஏடிஎம்கே வச்சுங்க. இப்போ இருக்கிற கூட்டணிலாம் அப்படியே இருக்குது. தாவேகா கூட்டணிக்கு வரமாட்டேன், அவர் எங்கே போவார்? அவருக்கு கூட்டணி தேமுதிக மட்டும்தானே இருக்குது. திருப்பி அவருக்கும் இந்த தேமுதிகவும் பாமக மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு சீமான் கூட ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏடிஎம்கேலேருந்து விஜய் கூட ட்ரை பண்ணுற மாதிரி சீமானுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. அது ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, வரணும்ல. சீமான் சொல்லிட்டாரு 26 தனித்து தான் நிற்கிறோம். அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஏடிஎம்கே வந்து பெருசாக ட்ரை பண்ணுவாங்க. பார்ப்போம், அது வந்து ஒரு மனம் மாறாதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து எதாக இருந்தாலும் நம்ம வந்து 24 hours கழிச்சு தான் சொல்ல முடியும், டாக்டர் சொல்லுவார்ல. அது மாதிரி வந்து 12 மாதம் கழிச்சு. ஆமாம், 2025 டிசம்பரில் தான் வந்து அதிமுக வந்து நல்லா ட்ரை பண்ணுது. தே ஆர் டூயிங் வெரி குட் டீல்ஸ், நல்லா டீல் பண்ணுறாங்க. ஏற்கனவே ட்ரை பண்ணி இருந்துருக்குறாங்க, ஆனால் சீமான் ஒத்துக்கலைன்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் வந்து அந்த லைசன் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அதனால நல்லா ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து இணைப்பே இல்லாமல் வந்து துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா வேற, இணைப்பு இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது, அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. நான் வரமாட்டாருன்னு சொல்ல, வந்துருவாருன்னு சொல்ல, தே ஆர் ட்ரைன்னு சொல்லி என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தான். நீங்கள் வந்து அப்போ கூட்டணி அமையும் முடியும் பாண்டே பள்ளி அப்படின்னு போட்டு விட்றாதீங்க. நான் சொல்கிறது ஏடிஎம்கே இஸ் ட்ரையிங். இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம். அது வந்து அவங்களுமே அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க. எப்படி இருக்குது, தொண்டர்கள் முடிவு பண்ணுறாங்க, கட்சிக்காரங்க முடிவு பண்ணுறாங்க, வேட்பாளர் என்ன பண்ணுறாங்க, விஜய் கட்சிக்கு என்ன இம்பாக்ட் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு அவங்க பண்ணுவாங்க. சார், இப்போது இந்த அறிக்கையினுடைய பொருள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஊடகங்களில் மற்றவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்றது. அது ஊடகத்தில் பேசுகிறது வந்து டெஸ்க் ஒர்க் சார். நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிவி ரேண்டமாக பாருங்கள், எந்த கட்சிக்காரர் பேசுகிறாருன்னு பாருங்கள், பேசுகிற கட்சிக்காரர் முதல்ல யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னு பாருங்கள். இப்போ வந்து கட்சிக்காரங்களே பாதி ஊடகங்களில் பேசுகிற கிடையாது. எல்லாம் சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், நல்லவர், வல்லவர், பொல்லாதவர் இப்படின்னு போட்டு யாரையோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்படி தான் போடணும், எப்படி காங்கிரீட்டாக ஹவு தே கேன் ரெப்ரசன்ட் எனி பார்ட்டி. சீமானே கூட பேசியிருக்காரு சார். ஏன் விஜய் தம்பி வந்து அதிமுகவை மட்டும் விமர்சிக்கல, அவங்க ஊழல் கட்சி இல்லையான்லாம் கேட்குறாங்க. நாம் தமிழர் கட்சியினரே அதிமுகவை விஜய் விமர்சிக்காததுக்கு காரணம் இதுதான்.
அந்த உருவாக்கம் இப்படிதானே இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். புசி ஆனந்த் அவர்கள் வந்து அதிமுக கூட ஒரு காலம் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லலைன்னு அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த கதவை இன்னைக்கு ஓப்பன் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கதவை ஓப்பன் பண்ண முடியாதுங்க. எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ பண்ணுவாங்க. இவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் கதவை தட்டினீங்க நாங்கள் திறக்கலைன்னா முட்டுக்க முடியும்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு தேவைப்படும் போது திறப்போம். எங்களுக்கு தேவை இப்போ இல்லை, 25 டிசம்பரில் பார்த்துக்கூட நான் சொல்கிறேன். இதுக்கிடையில் சார் திரும்ப ஒரு நிகழ்வில் பங்கேற்கும் பொழுது அங்கே அதிமுக நிர்வாகி மேடையிலேயே திரும்ப தான் முடிவெடுக்கணும், அவர் தான் வரணும். இன்பதுரை அவர்கள் பேசுகிறாரு. அவர் வந்து எப்போதும் இங்கே தான் இருப்பார். திருமாவளவர்கள் இங்கு தான் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார், மக்களோடு இருக்கிறார், நமக்காக இருப்பார் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு பிட்டை போடுறாரு கூட்டணி மாதிரி. அது ஒரு பாசிட்டிவாக ஏதாவது சிக்னல் வரட்டுமேன்னு அது வந்து அங்கேயே விளக்கம் கொடுத்தார் திருமாவளவன் அவர்கள். நான் வந்து மக்களோடு இருப்பேன், போராட்டத்துக்கு இருப்பேன், நியாயத்துக்காக இருப்பேன், அதுக்காக அதிமுக கூட இருப்பேன் அர்த்தம் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார். அது கூட்டணி வந்து அரசியலுக்கானது இல்லை, இது வந்து மக்கள் போராட்டங்களுக்கானது ரொம்ப தெளிவுபடுத்தார். திரும்பவும் வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த தேவையும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஆஃபரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆஃபர் இல்லை. இப்போ வந்து ஏடிஎம்கே நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து 25 எம்எல்ஏ சீட் கொடுக்குறேன் அப்படின்னா போக மாட்டார். 25 எம்எல்ஏ அங்கே டிஎம்கேல ஒரு 10 தான் கேட்பார். சொல்லுவீங்களா? ஏடிஎம்கே ஒரு 25 தானே போக மாட்டார். ஏடிஎம்கே கூட வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்பார். நாளைக்கு ஒரு பேச்சு சொல்கிறேன், ஏடிஎம்கே, தாவேகா, சீமான், இப்போ ஆஃபர் போது விடுதலை சிறுத்தைகள் பொசுக்குன்னு ஓடி வந்துடுவார். அன்னைக்கு 15 சீட்டு கேஸ் சொல்லிடுவார். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் வந்து யாருன்னு சொல்லுங்கள், அப்புறம் உங்கள் பேரத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு கணக்கு. நீங்கள் வந்து பலவீனமாக இருந்துட்டு என்னையே வா வான்னு சொன்னேன்னு அர்த்தம். இப்போ வந்து அன்னைக்கு அன்னை திருமாவளவன் ரொம்ப அழகாக சொன்னார். விஜய் அவர்கள் வந்து நான் கூட்டணியில் ஆட்சின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடாதுங்க, அதிமுக சொல்லணுங்க. ஏன் திருமாவளவன் நினைக்கிறாரு விஜயால் இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாது, அப்போ அவர் ஆட்சியில் பங்குன்னு சொல்ல அர்த்தம் இல்லை. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சாலும் அமைக்கும். அப்போ அவங்க சொல்கிறதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கூட்டலாம். அப்போ எகெயின் ஏடிஎம்கே தனிச்சு நின்று திருமாவளவனை கூட்டா ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு பேச்சுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தாவேகா, நாம் தமிழர் இப்போ வர்றீங்களா அப்படின்னா கட்டாயமாக அவருக்கு வந்து சபலம் தட்டு அவர் நல்ல கணக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி அமையுது, யார் டீல் வருதுங்கிற பார்க்கணும். திரைக்கு முன்னாடி அவர் அண்ணன் அழகாக சொன்னார்ல, திருமாவளவன் சொன்னார்ல, ஆஃபர் வேறு டிமாண்ட் வேறு. டிமாண்ட் வந்து நாங்கள் ஓப்பனாக வைப்போம், ஆஃபரை நீங்கள் சீக்கிரட்டாக தான் வைக்கணும். ஸோ சீக்கிரட்டாக ஆஃபர்லாம் ஓடிட்டு அவர் சொன்னதுங்க, நீங்கள் நான் சொல்லலைங்க, அண்ணன் ஓப்பனாக சொன்னது. நான் வந்து பொது வெளியில் இருக்கிறத பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். நான் எதுவும் ராணுவ ரகசியத்தை சொல்லவே. ஆனால் அந்த டிமாண்ட் அவங்க சொல்கிறது இப்போ மதவாத எதிர்ப்பு, சாதியவாத எதிர்ப்பு, இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும், மக்கள் தேவைக்கான ஒரு விஷயமா இருக்கணும். யார் சொல்கிறா? அவங்களுடைய பாலிசியாவே அவங்க முன்வைக்கிறாங்க. பாலிசி விசிகாவோட பாலிசியா? சரி, அவங்க வந்து மனிதநேய மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அது என்ன இயக்கம்? மதச்சார்பற்ற இயக்கமா? காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லட்டும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டப்படணும்னு சொன்னபோது திமுக என்ன சொல்லிச்சுன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லணும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லணும். ராமர் கோயில் கட்டப்படலாம் என்று தீர்ப்பு வந்தபோது இவர்கள் 2 கட்சி தலைவர்கள் சொன்னது என்னன்னு சொல்லணும். நீங்கள் எதன் அடிப்படையில் மதவாதம் பற்றி பேசிகிட்டு இருப்பீங்கன்னு கேட்குறேன். இதே பிரச்சனை இப்போ திமுக வந்து இதே பாஜக கூட்டணியில் இருந்த கட்சின்னு நான் சொல்கிறேன். இப்படி என்ன மதவாதம் பேசிட்டு இருப்பீங்க? அதெல்லாம் வந்து வேறங்க, அதெல்லாம் வந்து போயிட்டே இருக்க முடியாது. ஆனால் சார் 2019க்கு முன்னாடி திமுக கூட்டணிக்குள்ள வரும்போது திமுகவும் ஆளுங்கட்சியெல்லாம் இல்லை, அவங்கள்ட்ட ஒரு எம்பி கூட இல்லை. 2019 எம்பி தேர்தல் ஆனால் ஒரு அலைன்ஸ் உருவாக்குனாங்கல்ல, வந்தாங்கல்ல. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அன்னைக்கு திமுக வந்து திருமாவளவன் மட்டும் கூட தான் போயிருக்க மாட்டாரு. அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி மொத்தமாக போச்சு, 5% ஓட்டு இவர் விஜயகாந்த் இல்லாமல். அப்போ அவங்களுக்கு வேல்யூ வரும், இது ஜெயிக்கும்னு தெரியும், அவருக்கு ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ஏடிஎம்கேல ஒரு பெரிய தலைவர். அதான் இந்த ஃபார்மடபிள் அலைன்ஸ்னா ஒரு கன்விக்ஷன் வேணும்ல. இது ஜெயிக்கும்னு போனால் தான் அங்கே போகணும். சும்மானத்துக்கு எது கூட்டணி மாறணும்? பொழுதுவாக மாறிட்டே இருப்பாங்களா? அப்போ வந்து இதை தாண்டி ஒரு பெரிய வெற்றி இருக்குன்னு அவர் மறுபரிசீலனை பண்ணுவார். திருமாவளவன் மறுபரிசீலனை பண்ண மாட்டார்னு சொல்ல, கட்டாயம் பண்ணுவார். அதற்கு தேவை ஏற்படும் போது விஜயே மறுபரிசீலனை பண்ணுவார். இன்னைக்கு அறிக்கையே தலைகீழாக நடக்கும். தேவை ஏற்பட்டால் அவர் ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு இறங்கிட்டாங்க. செல்வ பெருந்தகை நடப்பார், விஜய் வந்து மாநாடு போடுவார், சீமான் வந்து ஊர் ஊராக வேட்பாளர் அறிவிப்பார், திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துவார். எல்லாரும் கட்சி. அதிமுக 4 வருஷமாக 3 வருஷமாக சைலண்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, படக்கு அங்கே இருந்துருச்சு. அதிமுக ஆர்ப்பாட்டம், போராட்டம், கட்சி வளர்ப்புன்னு திடீர்னு இருந்துச்சுருக்காங்க. ஆனால் இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா இங்கே வச்சுங்க. இனிமே அதிமுகவை தான் திமுக எதிர்க்கும், பாஜகவை எதிர்க்காதுன்னு சொல்லியிருக்கேன். நேற்று வரைக்கும் அவங்க பாஜக பூச்சாண்டு கட்டியிருந்தாங்க. ஏன்னா மக்களவை தேர்தல். இப்போ பாஜக தேவையான அளவு வளர்ந்துருச்சு, அதிமுக தேவையான அளவு பலவீனப்பட்டுருச்சு. அவங்களுடைய டிஎம்கேட பர்பஸ் சால்வ். இப்போ ஏடிஎம்கே எதிர்ப்பாங்க, ஏடிஎம்கேல ஆட்சிக்கு வர முடியாது, நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்துடலாம். இப்போ திமுக வந்து அதிமுகவை தான் எதிர்க்கும், திமுக பாஜகவை எதிர்க்காது. எழுதி வச்சுக்க. நான் 2வது முறையாக பதிவு பண்ணேன். ஏற்கனவே நான் பதிவு பண்ணேன், கிட்டத்தட்ட 3 மாதம் முன்னாடி பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் மோடி தான். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமே இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமே இல்லை. அதாவது வந்து பலமான எதிரியை பலவீனப்படுத்தும். பாஜகவை இவங்க அதிகமாக விமர்சனம் பண்ணது மக்களவை தேர்தல்களால் மட்டும் இல்லை,
அதன் மூலமாக அதிமுக பலவீனப்படுத்தணும். நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கேன், நீங்கள் என்னை மதிக்காமல் அந்த பக்கம் பேசிட்டே இருக்கீங்க. அப்போ தம்பின்னு கூப்பிட்டே இருப்பேன், நீங்கள் மதிக்கவே இல்லை, அது இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். அதன் மூலமாக நான் மன ரீதியாக நான் பாதிக்கப்படுவேன், நான் பலவீனம் அடைவேன். அதுதான் ஏடிஎம்கேக்கு நடந்துச்சு. டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணப்பட்டது. பாஜக ஆமா பர்பஸ்ஃபுல்லா. நான் தான் சொன்னேன், அவருக்கு வந்து தெரியும் பாஜக அவ்வளவு பெரிய கட்சி இல்லைன்னு. ஆனா பாஜகவையும் பூச்சாண்டி காட்டினார், வெறும் மக்களவை தேர்தல் என்பதனால இல்ல. அவர் தெரியும் இதன் மூலமா நம்ம ஏடிஎம்கே பலவீனப்படுத்த முடியும், அவங்கள அவுட் ஆஃப் சீன் ஆக்குறோம். அதை தான் நடந்துச்சு. இப்ப அதிமுக ஓரளவு பலவீனமா இருந்துச்சு, பாஜக ஓரளவு வளர்ந்துருக்கு. இப்ப ரெண்டு பேருமே நமக்கு இணையா இல்லை, ரெண்டும் சேர்ந்தா பலமாயிடுவாங்க, சேரோட மாட்டாங்க, அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க, நமக்கு ஹாப்பி. ஸோ இப்போ நம்ம வந்து மல்லு கட்டும் போது இப்போ நம்ம ஏடிஎம்கே சொல்லணும், ஏடிஎம்கே வந்து ஏறி அடிக்க முடியாது, அப்போ நான் ஏடிஎம்கே சொல்லிட்டே போயிடும். அப்போ வின் வின் பாலிசி ரொம்ப ஹாப்பி. அப்போ இப்போ ஏடிஎம்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க எல்லா இடத்துலையும் வந்து பாஜக வந்து ஒரு ஒண்ணுமில்லாத கட்சி, பாசிச கட்சி, அந்த கட்சி ஒன்றுமே கிடையாது. அதிமுக வந்து அப்படி போகுது, கரப்பாம்பூச்சி மாதிரி போனார், இப்படி போனாங்க அப்படி போனாங்க, எங்கள் அப்பா பேர் தான், இப்போ உங்கள் அப்பா பேர் தான். ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஏடிஎம்கே வச்சு டிஎம்கேன்றும். இப்போ வந்து நீங்கள் பிஜேபி வராது. இப்போ அண்ணாமலை வந்த பிறகு அவர் வேற ஒரு கேம் ஆடி இந்த பக்கம் திருப்பி வைப்பார். அப்போ திரும்பி எங்கேனது வந்து பிஜேபி சென்ட்ரிக்கு அங்கே மாறக்கு முயற்சி அவர் போனார். ஆனால் திமுகவுடைய ஆட்டம் பிஜேபிக்கு எதிராக இருக்காது, திமுகவுடைய ஆட்டம் அதிமுக எதிராக தான் இருக்கும். அதிமுக பலவீனப்பட்டு கிடக்குன்னு தெரியும், அதனால சேஃபாக ஆடும். விசிகா அவங்க ஒரு நிலைப்பாடை வெளிப்படுத்திட்டாங்க, நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம், தெளிவாக இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, நாங்கள் ஏன் வரணும், என்ன தேவை இருக்குது நாங்கள் வர்றதுக்குன்னு சொல்லிட்டாங்க, சொல்லிக்கிட்டேவும் இருக்காங்க. ஆனாலும் ஏன் ஒரு தாவேக்காவோ அல்லது வேற கட்சிகள் ஏதாவது பேசும் பொழுதெல்லாம் விசிகாவை தான் டிமாண்ட் பண்ணுறாங்க, விசிகா வரணும்னு, இல்லை காங்கிரஸ் வரணும். விசிகா மட்டுமே நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ வந்து செல்வ பிறந்தை அவர்கள் கூட்டணி பற்றி பேசலைல்ல, விசிகா தானே பேசியிருக்கு. ரெண்டு கம்யூனிஸ்டுகள் பேசலைல்ல, இவங்க மட்டும் தான் பேசுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் பேசாமல் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட பேசாமல் இருப்பாங்களா? அவர்கள் பொது வெளியில் வரல. அண்ணன் திருமாவளவன் டெய்லி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, செய்தியாளர் சந்திக்கிறாரு, வெளிப்படையாக பேசுறாரு, அவ்வளவுதான். ஆனால் எல்லாருமே இதை நடத்திட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் திமுக கூட்டணியோடு பேசிக் கொண்டிருக்கிறாருன்னு சொல்றேன். அப்ப திமுக தவிர எல்லாருடைய தான் அர்த்தம் சொல்றீங்களா? அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுடைய வெல் விஷர்ஸ், ஃபீலர்ஸ், ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று வருமானு ட்ரை பண்ணிட்டு. அதிமுகவும் இந்த பக்கம் பேசிக்கிட்டே இருக்கு. அதிமுக விடுதலை சிறுத்தைகளை முயற்சி பண்ணுது, திமுக கூட்டணியை முயற்சி பண்ணுது, சீமான முயற்சி பண்ணுது, தாவேக்கா முயற்சி பண்ணது, எல்லா பக்கம் முயற்சி. அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி, திமுக பாஜகவை தவிர எல்லாரையும். ஆமா, எல்லாரும் அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவைப்படுது. 26 தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கான ஆளுமைக்கான சவால். இது வரைக்கும் அவர் இழந்ததெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. அவர் வந்து 8 தோல்வி 10 தோல்விலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. இதுதான் அவரை வந்து காரணம் சாக்கு போக்கு சொல்ல முடியாத ஒரு தேர்தல். 2024 ஏங்க தோத்தீங்கன்னா அது மோடி நாளங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம், அது மக்களவை தேர்தல் நமக்குலாம் சொல்லிக்கலாம். 19 ஏன் தோத்தீங்கன்னா அப்போ தானே ஆட்சிக்கு வந்து சொல்லிக்கலாம். 21 தோத்தீங்கன்னா நம்ம வந்து 75 சீட் வந்தோம்னு சொல்லிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம், ஆட்சிக்கு அப்புறம். ஆமா, தொண்டர்கள் மத்தியிலையும் இரண்டாம் நிலை தலைவர்கள் மத்தியிலும் கன்வின்ஸ் ஆகிறக்கான பாயிண்ட் இது வரைக்கும் எல்லாத்துலையும் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சொன்னதை மீறி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி பாஜகவை கழட்டி விட்டு எல்லாம் பண்ணி புதுசாக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆனப்போ 2024 கூட்டணி அமையலை, 26 அமையலைன்னா அது வந்து எதிர்ப்பாக மாறும். அது வந்து நான் சொன்னேன், அவர் வந்து தப்பா போச்சுன்னா 65 சீட்டுக்கு கீழே போச்சுன்னா உடையிற அளவுக்கே போகும் அதிமுக. இப்போ வாங்கினதை விட கீழே. 2026 வலுவான கூட்டணி அமையலை, 2026 65 சீட்டுக்கு கீழே வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்திருக்காங்க அப்படின்னா உடையிறதுக்கே ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே உடையும்னு ஆரோடம் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் அப்படி பேசிட்டு இருக்காரு, அவர் அந்த பக்கம். எல்லாரும் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க, எதுவுமே முடிவாகாது. எப்படி வந்து விஜய்ட்ட ட்ரை பண்ணுறாங்க, சீமான்ட்ட ட்ரை பண்ணுறாங்க, திருமாவளவன் ட்ரை பண்ணாங்கன்னு அதனால எல்லாரும் கட்சி விட்டு உடச்சிட்டு வந்துருவாங்களா? மாட்டாங்க. கூட்டணி உடச்சுனாலும் அதே மாதிரி தாங்க. அவங்களும் சொல்லுவாங்க அலையன்ஸ் போகலாம்னே, நல்லா வலுவான அலையன்ஸ் போனால் இங்கே பேசுகிறேன் இங்கே பேசுகிறேன் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கட்சி ஜெயிக்கணும்ல. இப்போ நீங்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேல இருந்தார், ஏடிஎம்கேல நீக்கிட்டீங்க, அவர் எங்கே சேர்ந்திருக்காரு? திமுக சேர்ந்தாரா, தாவேக்கால சேர்ந்தாரா, பாஜக சேர்ந்தாரா? அவருக்கு அதிமுக தான் அவருக்கு. அது வேலுமணி எங்கே போவார், தங்கமணி எங்கே போவார், உதயகுமார் எங்கே போவார்? அவங்களாம் அதிமுக தானே கணக்கு. அவங்களுக்கு அதிருப்தி கொடி பறக்குது. அதிருப்தி கொடியில் கருத்து வேறுபாடு ஓடிக்கிட்டு இருக்கு, அது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி சண்டை கிடையாது, முரண்பாடு கிடையாது. அது வந்து 2026 போயிருச்சு அப்படின்னா, நம்ம வெற்றி வர முடியாமல் போயிருச்சு, பெரிய அலைன்ஸ் வர முடியாமல் போயிருச்சு, 60 சீட்டு கீழே போயிட்டோம் அப்படின்னா நாங்கள் தான் படிச்சு சொன்னோம்லங்கன்னு கேட்பாங்க. ஆனால் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பாருங்கள், நான் ஓரளவுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்துருக்கேன், வாக்குகளை வாங்கியிருக்கேன், ஒரு 70-80 ஓட்டு வித்தியாசம் தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேலை செய்யுங்கன்னு அவரால் சொல்ல முடியும்ல? அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து வேலை செய்யலைன்னா சேலத்துலங்கிறது வேற. அப்போ கோயம்புத்தூர் அவர் சொன்னார்னு நினைச்சுவீங்க, ஒவ்வொரு இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, அப்போ நீங்கள் கரெக்டாக இருங்கன்னு தானே சொல்ல முடியும். மாநில தலைவர் அங்கே போட்டிட்டாரு, அண்ணாமலை போட்டிட்டாரு, அவர் ஒரு பெரிய வேவ் கிரியேட் பண்ணாருங்கிறப்பாங்க. அங்கெல்லாம் வந்து திரு சிவி சண்முகத்தையும் கேபி முனிசாமிட்டையும் வேலுமணிட்டுலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பேசிட முடியாது. அதெல்லாம் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு அலையன்ஸ் வேணும், தனியாக என்ன ஜெயிக்கிறதுக்கு இங்கே ஜெயலலிதா இல்லைன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே சொல்லிட முடியாது. நீங்கள் என்ன பிளேம் பண்ணி இல்லை, அதிருப்தி பெருசாகாது. எல்லாரும் வேலை பாருங்கன்னு சொல்லுவார்.
எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க, வேலை பாருங்கன்னு சொல்லுவார். அவர் வந்து ஆனால் போயிட்டு தலைவாய் சுந்தரத்தை எதுக்கு திரும்ப கட்சியில் சேர்த்துருக்காரு? அது வேற. பாஜக RSS பேரணியை தொடங்கி வச்சதுனால தான் அவர் நீக்கப்பட்டதா செய்திகள் வந்துச்சு. இப்போ மீண்டும் அதே பொறுப்பு அப்படியே அதை சேர்த்துக்கிட்டாரு. அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அன்றைய தேதியை குறிப்பிட்டு அன்று நடந்த நிகழ்வுல வந்து அவர் கலந்துக்கிட்டாரு, அதனால கட்சி விட்டு அதுபடி விளக்கம் கேட்டு அவர் நீக்கப்பட்டாரு, பொறுப்புலேருந்து விடுவிக்கப்பட்டாரு. அதற்கு விளக்கம் கொடுத்து வருத்தம் தெரிவிச்சா திரும்ப சென்று அந்த காரணம் வந்து அந்த சம்பவம் தான் காரணம்னு அவங்க இன்னைக்கு பதிவு பண்ணிடுறாங்க மறைமுகமாக. அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் ஏன் திரும்ப சேர்க்கணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்களே அந்த அதிருப்தி அந்த சண்டையா உடஞ்சிருமான்னு, அதுக்கு தான் ஆகாதுங்கிறது சொல்ல வரேன். கன்னியாகுமரியில் இருக்கிற அவர் ஒருத்தர் தான், அவரே வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பேச்சுக்கு ஒரு பிஜேபி போயிட்டாருன்னா பிஜேபி 2 MLA ஆகிப்போங்க ஊரில். அது திருப்பி அவங்க அந்த அடுத்த பக்கம் போயிடுவாங்க. அவங்க அடுத்த வேலை அந்த ஊரில் அடுத்த ஒரு பிஜேபி அதோட உத்தரவாதமாக ஜெயிச்சுடுவார். அவருடைய கம்யூனிட்டி ரொம்ப சப்போர்ட் இருக்குது, அவருக்கு இந்துக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்குது, அவருக்கு வந்து மற்ற சம்பவங்கள்ட்ட வந்து எதிர்ப்பும் கிடையாது. புரியுங்களா? இப்போ வந்து ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் என்னாருன்னா அவர் வந்து பிஜேபிங்கிறனாலேயே மற்ற சம்பவங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிப்பாங்க. ஆனால் தலைவாய் சுந்தரம் வந்து எல்லா சம்பவத்திலையும் அனுபவிச்சிருக்கிறவர். அவருக்கு வந்து இந்துக்கள் ஓட்டு ஃபுல்லாக விழுந்துடும், மற்ற சம்பவத்தில் ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு விடாது. பிஜேபி சேர்ந்துருச்சுன்னா அவர் உத்தரவாதம் பேர். அப்போ நமக்கு கன்னியாகுமரியில் கிடைச்ச ஒரு எம்எல்ஏ இழந்த மாதிரி ஆயிரும். அது வேண்டாம். அதுதான் நீங்கள் வந்து ரோசை போட்டுருவாங்களா, சண்டை போட்டுருவாங்களா, பழகும் அதெல்லாம் பழக்காது. எல்லாம் பேச்சை பொறுத்து தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். 26 தேர்தல் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. இன்னொரு பக்கம் சார், இப்போ பாஜகவே அதிமுகவை ட்ரை பண்ணிட்டு இருக்கு. 26க்கு முன்னாடி பாஜக அதிமுக கூட்டணி கூட அமைஞ்சிடலாம், அதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம். அதற்கான முயற்சி வந்து விருப்பமாக மட்டும்தான் இருக்குது, வேற யாரும் அதுக்கு அப்படி யாருடைய விருப்பமா இருக்கு? பிஜேபியில் நிறைய பேரோட விருப்பமாக இருக்குல்ல, அதில் வந்து அதில் மறுக்க முடியாது. அது ஓப்பனாக அவங்க பேட்டி கொடுக்கும்போதே பேசும்போது தெரியுது, மேலிடத்துலேயே அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதிமுக தயாராக இல்லை அப்படிங்கிறனால அண்ணாமலை அதை அனுமதிக்க மாட்டார். அது வந்து திரும்பி அக்ரெசிவாக தான் செய்வார். அதிமுக அதை விரும்பலை. அவங்க ரொம்ப இன்சல்ட்டிங்காக ஹெச்ராஜா அன்னைக்கு சொல்கிறார், நாங்கள் ஒன்றும் யார்ட்டையும் க்யூவில் நிற்கலைங்க, நாங்கள் ஒன்றும் யார்ட்டும் பிச்சை கேட்கலங்கன்னு சொல்கிறாரு. ஹெச்ராஜா ஏன் சொல்லணும்? அவங்க வந்து ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட சேர மாட்டோம், அவங்களோட எப்போ கிடையாது, என்னமோ தீண்டத்தை ஆரம்பிச்சு நேற்று வரைக்கும் கூட இருந்துக்கிட்டு ஒரு காரணம் இல்லாமல் அவங்க கூட்டணி நீங்கள் எதுக்காக வெளிப்படுதுன்னு சொல்லுங்கள். ஒரு காரணம் இன்னைக்கு சொல்ல முடிஞ்சிருக்கா? பாஜக கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்ததுக்கான காரணம் அதிமுக ஒரு முறை சொல்லியிருக்கா. யார் அண்ணன் ஜெயக்குமார் டெய்லி பிரச்சனை பார்க்குறாரு, திரு எடப்பாடி 100 முறை பார்த்துட்டாரு. யாரா ஒரு சொல்லுங்க இந்த விஷயத்தை அவங்க செஞ்சாங்க, அதனால அவங்க கூட்டணியில் சேரலாங்க, வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லுங்க. அவங்க காரணமே இல்லாமல் பண்ணிட்டாங்க, அவங்க அப்படியே தக்க வச்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அவமானப்படுத்தப்பட்டு அந்த தொடர்ச்சியில தான். யார் அவமானப்படுத்தப்பட்ட? அண்ணாமலை நாங்களே ஆட்சி அமைப்போம்னு கூட்டணியில இருந்துட்டே சொல்லி அந்த நிறைய பேசிட்டோம். இவங்கெல்லாம் அவமானப்படுத்துனதை விட கம்மியாக பண்ணலாம். அவர் வந்து அதில் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா கூட்டணியில் இருக்கும்போது சார் அன்வர் ராஜா மாதிரியானவங்க பாஜகவால தான் நம்ம தோத்துன்னு சொல்லும்போது கட்சி விட்டே எல்லாம் நீக்கினாங்க. அப்படி கூட்டணிக்காக அப்படி நின்னவங்க தான் அதிமுக. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவை. அதுதான் சொல்றேன், அவங்க அன்னைக்கு அப்படி தேவை இருந்தாங்க, அப்போ எதுக்காக நீக்கினீங்க நான் கேட்பேன். அதுக்கு இன்னைக்கு நீக்கினீங்க, எதுக்கு சேர்த்தீங்க? அப்போ அன்னைக்கு பாஜக என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு என்ன பண்ணலை? அன்வர் ராஜாவா பாஜகவானா எங்களுக்கு பாஜக தான் முக்கியம், அன்வர் ராஜா வேண்டாம்னு முடிவெடுத்த 70களில் இருந்த ஒருத்தரை வந்து நீங்கள் தூக்குறீங்கல்ல. அப்போ என்ன பாஜக நல்லது பண்ணுச்சுன்னு கூட வச்சிருந்தீங்க, இப்போ பாஜக என்ன கெட்டது பண்ணிச்சுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அவ்வளவு தூரம் உறுதியா இருந்துட்டு இப்ப நீங்களே எங்களை தாண்டி வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்புறம் காரணமற்ற காரணம் அது அவங்களுக்கும் தெரியும். பிஜேபி இஸ் வில்லிங், ஆனால் வந்து ஏடிஎம்கே தயாராக இல்லை. அதை ஹெச்ராஜாவே அதை உடச்சு விட்டார். நீங்கள் வந்து நாங்கள் யார்ட்டையும் க்யூவில் நிற்கலங்க, நாங்கள் யார்ட்டையும் பிச்சை எடுக்கலங்கன்னு சொல்லி சொல்லிட்டார். திரு அண்ணாமலை வந்த பிறகு அது மிச்சத்தையும் விட மாட்டேன். ஆனால் தலைமையை ஆசைப்படும் போது கற்பழிக்க முடியாதுங்க. கல்யாணம் பண்ணி பொண்ணு தானே கேட்க முடியும், பாலியல் வன்முறை பண்ண முடியாதுல்ல. அது நீங்கள் செய்ய முடியாதுல்ல. பொண்ணு கொடுங்க சார்னு கேட்க முடியும். மாட்டேன்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? அப்போ பாஜக வேற பிளான் பண்ணுமோ சார்? வேற அணிக்கான முயற்சி செய்வாங்களோ? அவங்களுக்கு வேற வாய்ப்புகள் கம்மியாக இருக்குல்ல. ஏடிஎம்கே உடைக்கிறதுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். அது ஏடிஎம்கே உடைக்கிறது அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது ட்ரை பண்ணுவாங்க, அது மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. திரு ஓபிஎஸ்க்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும். பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. 26 வரைக்கும் அந்த மாதிரி நடக்காது. அதாவது 1-2 தலைவர்களை வேணால் நீங்கள் சேர்க்கலாம். அந்த மாதிரி ஏடிஎம்கேலேருந்து பிஜேபி வரக்கூடிய தலைவர்களுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை மறுக்க முடியாது. அங்கே பிஜேபி லீடிங்கில் நிறைய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை எப்படி சசிகலா அவர்கள் கான்போர்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது மாதிரி வந்து பிஜேபி வளர்ந்துரும், பிஜேபி தான் அடுத்த ஃபியூச்சர் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், திரு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் பெருமக்களே நான் சொல்கிறேன். இப்போ திரு தலைவாய் என்ன பண்ணாரு? RSS உடைய கூட இப்போ RSSல தானே பிஜேபி தொடர்பு இருக்காதா? நல்ல லிங்க்ல அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வருத்தப்பட்டார்ல சார் கட்சி விட்டு. அதெல்லாம் சும்மா சொல்றதுக்கு என்னங்க மன்னிப்பு கேட்டு 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. 2 பேரும் டக்குன்னு நேற்று கோவத்தில் பேசின ஒரு வார்த்தை, சரி தம்பி 4 பேர் கேட்டால் வந்து அண்ணன் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி சரி முடிச்சு. அதெல்லாம் வந்து வருது, அது குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம். ஸோ என்னன்னா அப்படி ஒரு 4-5 தலைவர்கள் அங்கே போகலாம். அதிமுக வந்து 2026க்கு முன்னாடி உடையும்னு எனக்கு தோணலை. அவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் பிஜேபி பொறுத்தவரைக்கும் அந்த கூட்டணியை தக்க வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதிகபட்சமாக அவங்க வந்து தேமுதிக உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். வேறு எதுவும் வாய்ப்பு எனக்கு கண்ணில் இருக்கிற மாதிரி தெரியல. மற்றவங்களுக்கு ஓட்டு போகாமல் தடுக்கிற ட்ரை பண்ணலாம். விசிகாவுக்கு ஓட்டு மன்னிக்கணும், தாவேக்காவுக்கு ஓட்டு போகாமல், சீமானுக்கு ஓட்டு போகாமல், அதிமுக ஓட்டை குறைச்சி அது மாதிரியான முயற்சி பண்ணலாம். அவங்களுக்கு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிற தக்க வச்சுட்டு, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இருக்கிற தக்க வச்சுட்டு ப்ளஸ் வந்து அவங்க வந்து தேமுதிகக்கு அதிகபட்சமாக முயற்சி பண்ணலாம். நாங்கள் தான் வளர்கிற கட்சி, பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் வாங்க நம்ம 10 MLA அடிச்சிடலாங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். வேறு எந்த ஸ்கோப்பும் அவங்களுக்கு தெரியல. திமுக கூட்டணி உடைஞ்சா கூட அவங்கள்ட்ட போவாங்கன்னு சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட்கள் போக மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் போகிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. காங்கிரஸ் வாய்ப்பே கிடையாது.
திமுக மட்டும்தான் இருக்குது, அதுவும் வாய்ப்பு கிடையாது. மதிமுக வந்து அப்படி சொல்ல முடியாது நம்ம. ஸோ திமுக கூட்டணி உடைஞ்சா கூட இவங்களுக்கு ஒரு திமுக கூட்டணி உடைஞ்சா பலவீனங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு பலம். ஆனால் அது இன்னொரு கூட்டணி தான் போகும். ஸோ இவங்களுக்கு கூட்டணிக்கான வாய்ப்பே இன்னும் இவர் ஒருத்தரை தவிர வேறு யாரும் இல்லையே. தேமுதிக ஒன்று தவிர வேறு யாரும் வாய்ப்பு இல்லையே. அவங்க கூட்டணி தக்க வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்புமணி ராமதாஸ் 26ல் கூட்டணி தான் அமையும், கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதில் நாங்களும் இருப்போன்றாரு. கிருஷ்ணசாமியும் அதே மாதிரி 26ல் விஜய் சொன்னது ஒரு முக்கியமான பாஜக கூட்டணி ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து திரு டிடிவி தினகரன் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு, திரு அண்ணாமலையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே 26 கூட்டணி ஆட்சி தான்றாங்க. அவங்க தலைமையிலன்னு சொல்லுவாங்க. பிஜேபி தலைமையில நாங்க ஒரு முக்கிய பங்கு வகிப்போம் தான் கிருஷ்ணசாமி. அதுதான் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னது வேற விஷயம். அவர் எத்தனை மேல வரப்போறாங்க, நாங்களும் இருப்போம்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அன்புமணி இன்னைக்கு பாமக பாஜக கூட்டணியில் தானே இருக்கு. இன்னைக்கு அவங்க அங்கதானே இருக்காங்க. அங்கிருந்து வெளியேறிட்டதை அவங்க சொல்லல. அப்ப அந்த கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான். நான் திரு டிடிவி தானே உதாரணம் சொன்னேன். அண்ணாமலை, டிடிவி, இவர் அன்புமணி ராமதாஸ், ராமசிவங்க எல்லாருமே ஒரு கூட்டணி இருக்காங்க. அவங்க எல்லாருமே கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. அதை அவங்க முதலே அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணணும், அது கூட்டணி ஆட்சியாக இருக்கட்டும், அது 2026 முதல் களமாக இருக்கட்டும் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ அப்படி ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி, இப்படி டிடிவி, அன்புமணி, அண்ணாமலை எல்லாம் கொண்ட ஒரு கூட்டணி தாவேக்காவை ட்ரை பண்ணலாம்ல, அவரும் கூட்டணிக்கு வரலாம் இல்லையா? நமக்கு பாஜக இருக்குங்கனால அவர் வரமாட்டார். அவருக்கு வந்து சிறுபான்மை ஓட்டுகள் வந்து முக்கியமான குறி. அதனால் அங்கே போனால் அவர் வந்து சித்தாந்த எதிரின்னு வேற சொல்லியிருக்கிறார், கொள்கை எதிரி. ஆமாம். அதனால வந்து அதை அங்கே வந்து பாஜகவோட கூட்டணி அமைக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திரும்ப ட்ரை பண்ணுவோம். அதில் வந்து குழப்பம் இல்லை. நான் சொன்னேன், இந்த எல்லா கட்சியும் திமுக அதிமுக பாஜக அந்த 3 தவிர மற்ற எல்லா கட்சியும் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. எல்லா கட்சியும் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. இதே தமாகவையும் இதே பாமகவையும் திரு விஜயே ட்ரை பண்ணுவார். ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. எல்லா கட்சியுமே. ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிறைய கால் ஒரே கண்டென்ட் தான், டெய்லி பேட்டி தான், ஜாலியாக இருக்கலாம் நீங்கள். நன்றி சார், உங்களோட ட்ரைவ் நீங்கள் பாருங்கள் கருத்துக்கு நன்றி. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.